ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி மிதுனத்துல பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க புத்திசாலி குணம் யார்கிட்ட இருக்கும்? மிதுன ராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். அறிவு சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய உண்டு. ஏன் இந்த ராசிக்கு அறிவு சிந்தனை இருக்குங்கிறாங்க? இதுக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். புதனாவே நல்ல ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்ட இருக்கும்? மிதுனத்துக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க. நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மிதுன ராசி என்பர்கள். நல்ல படிப்பு கல்வியை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் மிதுன ராசி என்பர்கள். அதாவது கல்வியை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். நல்ல ஒரு டேலண்டான குணம் மிதுன ராசி என்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல். அது மட்டும் இல்லைங்க, அந்த அதிபதி யார்? புதனா வர்றாரா, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி நல்லா அனுசரிச்சு பேசுவார். ஒரு இடம் பிரச்சனை நடக்குதுன்னா மிதுன ராசி அனுப்பி வைங்களே, அந்த பிரச்சனையை அழகா பேஸ் பண்ணி இது இப்படிதான் சொல்லி அழகா பொறுமையா எடுத்து சொல்லி அழகா பேசிட்டு வருவார். கணக்குல இவங்க மாதிரி யாரும் போட முடியாது. படிக்காம இருந்தாலும் பாருங்க, உங்கள்ட்ட கணக்கு விளக்கு சொல்லி பாருங்களேன், கரெக்டா சொல்லுவார். மனக்கணக்குல கரெக்டா சொல்லுவார். புதன்னா அறிவுத்திறன் அதிகமா உண்டுங்க. நிறைய பேர் பாருங்க கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க மிதுனம் தான் வரும். லக்னம் ஒன்னும் அவ எந்த ராசியா இருக்கட்டும், மிதுன லக்னத்தை பிறந்துட்டாவே என்ன கணக்கு வழக்கு சூப்பரா போடுவாரு.
கணக்கு வழக்கு இவர் மாதிரி போட முடியாது. நல்லா டேலண்டான குணம் இருக்கும். ஆளுக்கேத்த தன்னை மாத்தக்கூடிய குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். ஆனா காரியத்துல கன்னு மாதிரி இருப்பார். காரியத்தை சாதிக்கணும், இவருடைய எண்ணம் அப்படிதான் இருக்கும். நல்லா ஒரு டேலண்டான குணம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர் எதுலையுமே ஒரு விட்டு கொடுத்து போற குணம் இவர்கிட்ட நிறைய இருக்குங்க. எதுலையுமே அவசரப்படுத்து ஒருத்தர வார்த்தையை டக்குன்னு விட்டுற மாட்டார். நல்லா யோசிச்சு பேசுவார். சிந்திச்சு நல்லா நிதானிச்சு பேசக்கூடிய நபராக இருப்பார். மிதுன லக்னத்துல பிறந்தாலும் சரி, மிதுன ராசியா இருந்தாலும் சரி. கமிஷன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸ், எழுத்து கணிதம், காற்று மூலம் உள்ள பிசினஸ் எல்லாமே பாருங்க, இவங்க தான் வருவாங்க. கொடுக்கல் வாங்கல பிசினஸ், வட்டி தொழில், இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. இவங்க அந்த கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இவரு உழைப்பே போடாம கஷ்டப்படாம வருமானம் திட்டக்கூடிய நபராகவும் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. மிதுனத்துல பிறந்துட்டாவே டேலண்டான குணம் இருக்கும். அப்படி மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க. எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து விதமான மாத பலனும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே சரி, நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு. அதுவும் மிதுன ராசிக்காரங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னோட வீடியோ எல்லாமே பாருங்க. கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணி நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி கொண்டு போறார், உங்களுக்கு யோகமா இருக்கா, யோகமா இருக்கு பார்ப்போம். அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறேன். நான் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன். சில பேர் நிறைய பேர் வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை பாருங்க. நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. 9 கிரகம் நம்ம உடம்புல பொறுப்பு எடுத்துக்கும். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலையை செய்யும். வீட்டுக்கு ஒரு இடம் ஒரு கிரகம், உங்க பேச்சுக்கு ஒரு கிரகம், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் கண்டிப்பா ஒரு வேலையை செய்யும். தொழிலுக்கு ஒரு கிரகம், படிப்புக்கு ஒரு கிரகம், இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எடுத்துப்பாங்க. அந்த திசை புத்தி வரும்போது அந்த கிரகம் அங்க வேலை செய்யும். அந்த கிரகங்கள் அந்த வேலையை கண்டிப்பா அந்த வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி ஆரம்பத்துல இருந்து சரியா இருக்காது. எல்லாரும் பாருங்க, ஆரம்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்துட்டே இருப்பாரு. என்னையா இது வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்துல உள்ள லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தை போய் நிப்பாரு. 6, 8, 12 வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டமா வாழ்ந்துகிட்டே இருப்பாருங்க. பிறந்ததுல இருந்து சொல்றேன், நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். அப்ப ஜாதகத்துல நம்முடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அதான் யோகம். அதான் நம்முடைய யோகம். எது பலவீனமோ அதான் கர்ம வினை. எல்லாத்துக்குமே இறைவன் கர்ம வினை கொடுத்திருப்பாரு கலியுகத்துல பார்த்துட்டாவே. அது இருக்கிற இடத்தை பொறுத்துதான். தசாபுத்தி உங்களுக்கு வரும்போது என்னென்ன பலனை கொடுப்பாருன்னு அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், பொது பலனை கொண்டு போங்க. இப்ப மிதுனத்துக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாம பார்ப்போம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் பொதுவாக பாருங்க. ஒரு ராசில இருந்து பாருங்க, 4ஆம் இடத்துல கேது பகவான் கன்னிகா ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 8ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 9ஆம் பாவத்துல பாருங்க சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், 4 கிரகங்கள் ஒரே பாவத்துல 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மீன ராசியில 11ஆம் இடத்துல குரு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யும். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த செவ்வாய் பகவானும் 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். நல்லா பாத்துங்க, செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆயிடுவார் 9ஆம் பாவத்துக்கு. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான் ஒரு சில தினம் சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். 10 கிரகம்லாம் அதே பாவத்துல இருக்கும். இந்த மார்ச் மாசம் நல்லா பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி நல்லா பாத்துக்கணும். உங்களுக்கு 9ஆம் பாவத்துல போய் பாக்கியஸ்தானத்துல போய் நிக்கிறார். கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஒரு சில பேருக்கு தொழில் நல்லா பாத்துக்கணும். தொழில் கொஞ்சம் ஒரு சில தடையில கொண்டாந்து கொடுக்கும். கால் பகுதி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பார்த்தா எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். சில பேர் லக்னாதிபதி நல்லா இருந்துட்டா எந்த ஒரு உடல் ரீதியா தாக்கங்கள் இருக்காது. மற்றபடி பார்த்தா 9ஆம் இடத்துக்கு பார்த்தா நீங்க தான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து இப்ப பாக்குறாப்புல ஒரு அனுகூலத்தை கொண்டாந்து காட்டுறாரு. மிதுன ராசியில பிறந்துட்டா இவர் தான் குடும்பத்தை எடுத்து இனிமே பார்க்க முடியும்.
நல்ல ஒரு யோகத்தை சூப்பரா கொடுத்துருவார், பயங்கரமான யோகத்தை. ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர் பாத்துங்களேன், வேலை, உத்தியோகம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு மந்தமா இருக்குங்க. மிதுனராசியில பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், தொழில் மந்தம், வேலை உத்தியோகம் மந்தம், படிப்பு கல்வி மந்தம், கூட்டு தொழில் மந்தம், தாயுடைய உடல் மந்தம், இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தா கேட்டு பாருங்க. சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியா இருப்பாங்க, அப்படின்னா இருந்திருக்கும். நிறைய விரைய செலவு நிறைய பேருக்கு பண்ணியிருப்பாங்க பாருங்க. குடும்ப ரீதியில ஒரு தடுமாற்றத்தை மிதுன ராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க. இனிமே பார்ப்பாங்களா? இனிமே பார்க்க மாட்டாங்க. இனிமே நல்ல பலனை பார்க்க போறாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கு? டாப்பா இருக்குது. டாப்பா நம்ம கொண்டு போகணும், அவ்வளவுதான். ஒரு கிரகம் பாதிக்குன்னா அது பாதிப்பா பெருசா எடுத்துக்காம அது எல்லாமே ஒரு சிம்பிளா எடுத்து கொண்டு போங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்குமே கர்ம பண்ணி கொடுத்துருப்பாங்க இறைவன். என்னை பொறுத்தவரை இப்ப உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும்? தொழில் தைரியமா நம்பி ஆரம்பிக்கலாம். எடுத்தவன தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும். மார்ச் மாசத்துல தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிடும், கண்டிப்பா வந்துடும். வெற்றி ஸ்தான அதிபதியோட சேர்ந்து புதனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 10ஆம் பாவத்துல போய் திக்பலமாக போறாங்க. ஏன் நான் தொழில் பண்ணுவாங்கன்னு அழுத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட சிந்தனை இதை தான் போகும். தொழில், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, 10ஆம் பாவம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே யோகமா கிடைக்கும் உங்களுக்கு. கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க போறாரு. யாருக்கு? மிதுன ராசி அன்பர்களுக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இப்ப முயற்சி பண்ணி போகணும். வெளிநாடு வெளியூர் பயங்கரமா கிளிக் பண்ணி கொடுப்பாரு. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இல்ல ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிறீங்க, உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்கன்னா இடத்த ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு இடமாற்றம் வரப்போகுது. மிதுன ராசிக்குங்க வேலை உத்தியோகத்துல ஒரு இடத்த ஆல்ரெடி மாத்திருப்பீங்க, இன்னுமே மாற போறீங்க, உங்களுக்கு உண்டு. அது வெளிநாட்டை வரதா வேற கண்ட்ரியே மாத்துவீங்க, இதெல்லாம் வரும். இங்கே வேலை பார்த்தீங்கன்னா இடத்த மாத்துவீங்க. கண்டிப்பா ஒரு சேஞ்ச் மிதுன ராசி கிடைக்கும். 100க்கு 100% ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இனிமே கிடைக்க போகுது. பாத்துக்கோங்க. ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் அந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கண்டிப்பா கொண்டாந்து கொடுக்க போறாரு. அப்ப எந்த ஒரு தடையுமே இனிமே கொடுக்க மாட்டார். நல்ல ஒரு யோகங்கள் உங்களை தேடி அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தோன்னா வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்குற யோகம் தான் கண்டிப்பா வாங்கிக்கலாம். பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு, தடை இல்லாம கொடுத்துருவாரு. வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்க போறார். வாங்குற யோகம் வந்துடும். ஏன் வாங்குவீங்க? 4ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து வெற்றி ஸ்தான அதிபதியோட சேர்ந்து 10ஆம் பாவத்துல திக்பலமாக இருப்பாரு. அப்ப வாங்கலாமா வாங்கக்கூடாதா? கண்டிப்பா வாங்கணும். அந்த யோகம் உண்டு. மிதுன ராசி கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் வருது. இதை கண்டிப்பா நீ ஏற்படுத்திக்கணும். இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் பாருங்க. கல்வியில எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு. படிப்பு கல்வியில அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, நல்ல ரிசல்ட், அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். எதிர்பார்த்த விட சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் மிதுன ராசிக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்க வேலை பார்க்க போறாங்க. கமிஷன் ஏஜென்சி நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல முதல் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே சூப்பரா கொண்டு போவாரு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நண்பர்கள்ட்ட பழகல ஒரு பிரச்சனை இருக்கும்போது சரியாகி நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இனிமேதான் உங்களுக்கு டைமிங் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. திருமணம் சார்ந்த விஷயம், திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா திருமணத்துல நிறைய பேருக்கு ஒரு சில தடையை கொடுத்திருப்பாரு. இனிமே தடைகள் இருக்காது. திருமணத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க. இப்ப சுக்கிரன் பலமாகறாருங்க. 9ஆம் இடத்துல போயிட்டா குழந்தை உங்களுக்கு கிடைக்கணும். திருமணத்துல ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாரு. உடல் உபாதனம் இருக்காது.
நிறைய ஆன்மீக பயணத்தை நிறைய மேற்கொள்வீங்க. உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அரசியல்வாதிகள்லாம் பாருங்க, எதிர்பார்த்த ஒரு நல்ல அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். எங்க போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் உடனே லோன் சேங்ஷன் ஆகி கிடைக்கும். லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து கேட்கறது, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100க்கு 100% கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரைய பண்ணாம ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இனிமே எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கு. அந்த யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமானவங்க, தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி ஜெயிக்கணும்னு பிறந்தவங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க தான். இவங்க எப்போதுமே கோழையா இருக்க மாட்டாங்க. நல்ல வீரனா வாழக்கூடிய நபர்கள் மிருகசீரத்துல பிறந்தவங்க. இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது. மிகப்பெரிய ஒரு வெற்றிகள், எதிர்பார்த்த வெற்றிகள் தேடி வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு. யாருக்கு? மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு. வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும். லாபம் வருமானம் சூப்பரா கிடைக்கும். பாருங்க, இப்ப மூத்த சகோதர உறவு சூப்பரா இருக்கும். தாய்மாம உறவு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி மிருகசீரத்துல பிறந்துட்டா இனிமே வெற்றி பாதை நோக்கி நீங்க ஜெயிக்க போறவங்க நீங்க பிறக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே சிறப்பாக அமைச்சும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதாவது திருவாதிரையில பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க எதுலையுமே பாருங்க, எதுலையுமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா நின்று போராடி வெல்லக்கூடிய நபர்கள் திருவாதிரை. எது வந்தாலும் கலங்க மாட்டாரு. 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்குங்க. அரசியல்வாதினா பாருங்க இதுலதான் இருப்பாங்க. பெரிய பழக்க வழக்கம், இவர் மாதிரி யாரும் பழக முடியாது. நல்ல ஒரு பழகிட்டா உயிரை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாரு. ஆனா ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா எப்படா போய் அந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நல்ல டேலண்டான குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் இவர்கிட்ட நிறைய இருக்குங்க. நல்லவனா நல்லவன், நீ கெட்டவனா நான் உனக்கு கெட்டவன், அவ்வளவுதான். அப்படிதான் அவருடைய குணம் இருக்கும். ஆனா பயங்கரமான ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம் திருவாதிரையில பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க, உங்க நட்சத்திர அதிபதி 10ஆம் இடத்துல போய் பலமா இருக்கிறார். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்தில் நிக்கிறார். அப்ப வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். வேலை இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு உண்டு. தொழில இடமாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவார். உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவார். பெருங்கொண்ட பணம், லாபம், இன்கம் எல்லாமே ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். தொழில மிகப்பெரிய யோகங்கள் வந்துடும். இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா அமைச்சு கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், சாந்தமான குணம் இருக்கும். எதுலையுமே பாருங்க அனுசரிச்சு விட்டு கொடுத்து போவார். எதுலையுமே சரி புனர்பூசணத்தை பிறந்துட்டாவே இவர் தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய உண்டு. தன்னுடைய மனைவி மேல, குடும்பத்து மேல, தொழில் மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இவர் இருப்பார். நிறைய பேர் டீச்சிங் லைன் எல்லாம் பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க. பணம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க. இன்னே பாருங்க தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்தில் அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கு. நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்காத கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வட்டி தொழில் பண்ணக்கூடிய, நகை கடை வச்சிருக்கக்கூடிய, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது.